ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு படத்துக்கு ஒரு முக்கியமான இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆக்ட் 2 ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்வல் பிளாக்கு. ஒரு படத்துக்கு வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து வெளியே வந்து எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வல் பிளாக் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்குன்னு ஒரு 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் இருந்தால் தான் இது ஒரு பெஸ்ட்டு, எத்தனை ஒன்று இருந்தால் தான் அது ஒரு பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்காக வந்து கருதப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஷிஃப்ட்டு, த ஐஇ, த ஐகான், த ஊக், த ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது 5மே இருக்கிற ஒரு இன்டர்வல் பிளாக் இந்தியன் சினிமாலே ஒரு பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்ல இது 5மே இருக்கு. நன் அதர் தன் பாஷா தான். இப்போ இருக்கிற மாஸ் இன்டர்வல் பிளாக்குலாம் ஒரு விதை போட்ட சீன் பாஷானே சொல்லலாம். அதில் இந்த ஷிஃப்ட் இருக்கும், மாணிக்கம் வந்து பாஷாவாக மாறுவார். அதே மாதிரி இது ஐ இருக்கும், அது ஒரு சரியான ஐ, அதாவது அந்த மாஸ் மூமெண்ட் இருக்குல்ல அதான் ஐ. ஐக்கான அந்த மேனரிசம்ஸ், அந்த டைலாக், அந்த ஐயும் இருக்கும். இந்த ஊக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸுக்கு ஒரு இது, ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இது பண்ணுது. இவன் யார், இவன் என்ன பண்ணியிருந்தான், இவன் யார், மாணிக்கம் பாஷாவா, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ப்ராமிஸ், இப்போ மாணிக்கமாக இருந்தவர் வந்து பாஷாவாக மாறிட்டார். செகண்ட் ஹாஃபில் போய் வில்லனெல்லாம் அடித்து தம்சம் பண்ண போகிறாரு அப்படின்னு. இது 5மே டேலி ஆகும் இந்த இன்டர்வல் பிளாக்ல, பாஷா இன்டர்வல் பிளாக்ல. நான் ரீசெண்டாக சன் டிவியில் பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் இந்த வீடியோ பண்ணலான்னு யோசிச்சேன். உங்கள் பெஸ்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச இன்டர்வல் பிளாக்ஸை வந்து கமெண்ட்டில் போடுங்க. பாய். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வரப்போகுது. பாய்.